அது உன்னால் முடியாது. இருக்கும் கயிறை நீ இழுக்கும் நொடியில் இங்கு என் கையில் உள்ள நஞ்சு துகள்களை முழு அயோத்தி நகரத்தில் உள்ள காற்றில் கலந்து விடுவேன். நொடி பொழுதில் செழிப்புடன் இருக்கும் நகரத்தை மயான பூமியாக்கி விடுவேன். இது நல்ல முடிவு. வீரர்களையும் பின்பற்ற சொல். அவர்கள் ஆயுதங்களை கீழே போட சொல். இது மட்டும் போதாது ராமா. நீங்கள் அனைவரும் மண்ணில் மண்டியிட வேண்டும். கூறுவதை செய்யவில்லை என்றால் எல்லோரையும் அழித்திடுவேன். உன் குடும்பத்தாரும் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் இந்த மொத்த அயோத்தியில் உள்ளவர்களும் எனக்கு அடிபணிந்தாக வேண்டும். இந்த நாட்டில் பூசைகளோ வேள்விகளோ எதுவும் நடக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அசுரர்களான எங்களை கேட்க வேண்டும். சரி, எல்லோரும் என் முன்னால் தலையை குனிந்தபடி உங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் நன்றாக இருக்குமா? இல்லை இல்லை இருக்கிறது, நிறையவே இருக்கிறது. அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கு முன்னால் அதை சுவைத்து பார்த்து பிறகுதான் கொடுக்க வேண்டும். அயோத்தியே தலைக்குடிய சொன்னாய் அல்லவா? இப்பொழுது உன்னுடைய தலை எங்குள்ளது என்று பார். அம்மா, அற்புதம்! எந்த அயோத்தியை தலைகுனிய வைக்க வந்தானோ அந்த அசுரன் அவனுடைய இரத்தத்தாலேயே அயோத்தியின் வணக்கத்திற்குரிய முன்னோர்களின் பாதங்களை கழுவும்படி செய்துவிட்டான் எங்கள் அனுமன். விரைவாக வாயை திற. ராமனை பழிவாங்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தேன். எங்கிருந்தோ ஒரு வானரன் வந்துவிட்டான். இந்த அவனும் என் மகனை காயப்படுத்தியிருக்கிறான். வானரனை உயிரோடு விடவே கூடாது. இருவரையும் கொன்றால்தான் என் மனம் இங்கு நிம்மதி அடையும். அவன் உங்களை அவமானப்படுத்தி விட்டான். அனுமன், உனக்கு உன் அம்மாவை அடைவதற்கு வழி தெரியவில்லை என்றால் பாவம் மன்னன் என்ன செய்வார்? உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நான் செல்வதற்கு அனுமதி கொடுங்கள். எனக்கு தடையை சொல்லாதீர்கள். நீ செய்த செயலுக்கு உனக்கு தண்டனை தான் கொடுக்க வேண்டும். முதலில் என் அண்ணனை அவமானப்படுத்தினாய். இப்பொழுது என்னையும் நீ அவமானப்படுத்தி விட்டாய். நீ ஒரு முட்டாள் வானரன் என்று சென்று விடு இங்கிருந்து. அயோத்திக்கு உன்னுடைய உதவி தேவையில்லை. அனைத்தையும் நாங்களே பார்த்துக் கொள்கிறோம். தாராளமாக செய்யுங்கள். நான் வேண்டாம் என்று சொல்லவில்லையே. அதோ அங்கே கீழே உள்ளதை பார்த்தீர்களா? இது அதுதான். இப்பொழுதுதானே தெரிகிறது. என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள் ஐயா? தம்பி, இந்த அசுரனிடம் நஞ்சிருந்த பைக்காக போராடி கொண்டிருந்தாயே, அதை பறித்தாயே நீ. அப்பொழுதுதான் கீழே விழுந்தது. விழுந்த பொழுது நான் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை. ஏதோ ஒன்றுதான் என்று நினைத்தேன். இதுவாக இருக்கும் என்று நினைக்கவில்லை. தெரிந்திருந்தால் உன்னிடம் கூறியிருப்பேனே. அவ்வளவு தொலைவில் நீ போராடி கொண்டிருந்தது எனக்கு மங்களாக தெரிந்தது. இல்லாமல் நான் ஒரு சாதாரண மனிதன். அனுமனை போல சக்திகள் கொண்டவனா என்ன? நான் சொல்வது சரிதானே இளவரசே? சக்திகள் எல்லோருக்கும் கிடைத்து விடாதே. இந்தாருங்கள் இளவரசே, நான் சற்று ஓய்வெடுக்கிறேன். என் வீட்டில் எம்பெருமான் வீட்டில் இருக்கிறேன். நெல் தம்பி, என் இடுப்பெல்லாம் வலிக்கிறது. நீ போய் வா. பழைய பரமசிவமே. போர்க்களத்தில் இவைகளை இங்கே ஏன் வைத்திருக்கிறீர்கள்?
மகாராணி கைகேயி, இன்று அயோத்தியில் வெற்றி கொடி பறந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கான காரணமே நீதான். எல்லோரும் என்னை பாராட்டிக் கொண்டிருக்கலாம், உண்மையில் இவை அனைத்தும் உன்னைத்தான் சேரும். நீ இன்று அயோத்தியை தலை நிமிரச் செய்துவிட்ட ஆனத்தையே காப்பாற்றி இருக்கிறாய். நீ அதற்காகத்தான் இந்த சிறிய பரிசை உனக்கு கொடுக்க வந்தேன். போரில் என்னுடைய கடமையைதானே செய்தேன். இது தேவையற்றது. நான் கொடுக்கும் பரிசு உனக்கு தேவையற்றதாகிவிட்டதா? தாங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். நான் அந்த அர்த்தத்தில் கூறவில்லை. நீ சொல்வதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் கொடுத்த பரிசு உனக்கு தேவையற்றது என்ற நான் உனக்கு ஒரு வாக்களிக்கிறேன். இதுவரையில் அது எவரும் கொடுக்காததாக இருக்கும். உன்னுடைய விருப்பம் எதுவோ நீ கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். என்னுடைய அன்பு மனைவியின் வீரத்தை போற்றும் வகையில் அயோத்தியின் அரசனான தசரதன் அவனுடைய அன்பு மனைவி கைகேயிக்கு பரிசாக 2 வரங்களை அளிக்கிறேன். அதை நீ எப்போது வேண்டுமானாலும் இந்த நிலையிலும் என்னிடமிருந்து கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். எதை கேட்டாலும் நான் அதை தருவேன். அன்று மன்னர் அவர்களிடம் பாராட்டை பெற்றதும் மனதில் ஆணவம் குடியேறத் தொடங்கிவிட்டு நான் என்னுடைய நிதானத்தை இழந்து என்னம்மா செய்தீர்கள்? போர்க்களத்தில் அடிபட்டு இருக்கு போராடி கொண்டிருந்த வீரர்களை மருத்துவரின் கண்காணிப்பில் வைத்திருந்தோம். அரச மருத்துவர் பல்கு வேறு ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர்களை கவனிக்காமல் குடும்ப விழாவில் கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார். அது மன்னிக்க முடியாத தவறு. பிரபுதான் என்னை அழைக்கிறார், ஆனால் அவரை காணவில்லையே.